தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தன்னோட சோசியல் மீடியாவில் வலியுறுத்தி வந்தவங்க தான் நடிகர் அருண். இவங்க இப்போ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தளபதி ரசிகர் மட்டுமல்ல, தளபதி வெறியன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோறு போட்டது சன் டிவி தான், இனிமேல் எனக்கு அதில் நடிக்க வாய்ப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாகவும் பேசியிருக்காங்க. கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் ஒரு நாள் நீதி கிடைக்கணும், கெட்ட கர்மா நல்ல கர்மாவாக மாற வேண்டிய நேரம் இது, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடையில் ஜனநாயகன் திரைப்படம் பற்றி அருண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. என்னோட வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். விஜய் அண்ணன் கூட நடித்த அனுபவம் எனக்கு க்ளவுட் 9 அல்ல, க்ளவுட் 2029 மாதிரி இருந்துச்சு. படத்தில் 10 இருந்து 15 நிமிஷங்கள் வரைக்கும் தான் என்னோட கதாபாத்திரம் வருது. அது எனக்கு ஒரு பெரிய பிரேக். ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தொடர்ந்து பல தடைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சாதாரணமாக வெளியாக வேண்டிய ஒரு படம் இப்போ திருவிழா மாதிரி வெளியாக இருக்குது. டைட்டில் கார்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அரசியல் மற்றும் தனிப்பட்ட முடிவுகள் பற்றி பேசின அருண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கட்சியில் இணைஞ்சப்போ பல விமர்சனங்கள் வந்துச்சு. என்னோட நலன் விரும்பிகள் கூட இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருந்துச்சு. அதைத்தான் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளிப்படுத்தினேன். அதே நேரம் சன் டிவி எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த நிறுவனம். இந்த வாழ்க்கையை கொடுத்தது சன் டிவி தான். அவங்க எனக்கு சோறு போட்டு இருக்கிறாங்க. அதனால் திமுக பற்றி நான் ஒருபோதும் காரசாரமாக பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாகரிகமாக சில கருத்துக்களை மட்டும்தான் முன் வச்சேன். இனிமேல் நான் சன் டிவியில் தொடர முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களும் இனி எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. இப்போது இவங்களோட இந்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது.